வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிட்ட அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STNTET, அதாவது சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பற்றி சற்று முன் வெளியான புதிய தகவல். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வினாத்தாள்கள் கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. பணிக்காலம், உயர்கல்வி தகுதிகளின் அடிப்படையில் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டுமென தமிழக அனைத்து அலுவலர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜ்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் அவர் கூறியதாவது: ஜூலை 4இல் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு முதல் தாள் தேர்வில் 61,386 இடைநிலை ஆசிரியர்களும், ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் தாள் தேர்வில் 1,66,667 பட்டதாரி ஆசிரியர்களும் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் 2010ற்கு முன்பே பணியில் சேர்ந்தவர்கள். கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 ஆனது 2010 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. எனவே அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. ஆனால் 2025 ஜூலை 1இல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் 2010 முன்பே பணியில் சேர்ந்தோரும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டியதாயிற்று. இது ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. 2 நாட்கள் இடம்பெற்ற கேள்விகள் கடுமையாக இருந்தன. கேள்விகள் அனைத்தும் குரூப் 1 நியமன தேர்விற்கு கேட்பதை போல் கேட்கப்பட்டிருந்தன. கடந்த ஆட்சியில் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களாவது பொது பிரிவினர்களுக்கு 90, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோரின் பிரிவினர்களுக்கு 75, SC ST பிரிவினர்களுக்கு 60 என குறைக்கப்பட்டது. அரசு அனைவருக்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணாக 50, அதாவது 33% நிர்ணயம் செய்வதன் மூலம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இன்றி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க இயலும். 2028 ஜூலை வரை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் நிபந்தனையின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். பணிக்காலம், உயர்கல்வி தகுதிகளின் அடிப்படையில் தகுதி தேர்வின் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் உடனிருந்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் ஆசிரியர்கள் பொது தகுதி தேர்வில் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள் கடினமாக இருந்ததால் கூடுதல் மதிப்பெண்களை கிரேஸ் மார்க் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.